எப்பயுமே வந்து ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் ஒரு ஸ்டாக் வாங்குறாங்க அப்படின்னா அந்த ஸ்டாக் வந்து நல்லா அனலைசிஸ் பண்ணி அதனுடைய ஃபியூச்சர் பொட்டன்ஷியல்லாம் பார்த்து ஒரு நல்ல கம்பெனியாக இருந்தால் வந்து மியூச்சுவல் ஃபண்டு வந்து ஜென்ரலாக வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. அதுவே வந்து மியூச்சுவல் ஃபண்ட் வந்து மல்டிபிள் மியூச்சுவல் ஃபண்ட் வந்து அந்த பர்டிகுலர் ஸ்டாக்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த கம்பெனியோட பொட்டன்ஷியல் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டான லெவலில் இருக்கும். அப்போ அது வந்து ஒரு குட் சைன். ஸ்டாக் வந்து ஒரு ஸ்ட்ராங் இன்வெஸ்டர் கிட்ட போகுது அப்படின்ற ஒரு அறிகுறி. ஸோ அந்த ஒரு டேட்டா வச்சு நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் டெசிஷன் கூட நம்ம வந்து பேஸ்ட் ஆன் டேட்டா வச்சு நம்ம வந்து எடுக்க முடியும். இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சுவலாக வந்து மியூச்சுவல் ஃபண்டோட சேர்த்து டிஐஐ அப்படின்னுவோம். டிஐஐ அப்படின்னா டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர் அப்படின்னா மியூச்சுவல் ஃபண்ட் வருவாங்க, இன்சூரன்ஸ் கம்பெனி வருவாங்க, பெரிய பெரிய பிளேயர்ஸ் லைக் ஆக்சுவலி நம்மளுடைய பென்ஷன் ஃபண்ட் இருக்கு பார்த்தீங்களா, அது உள்ள போகும், என்பிஎஸ் ஃபண்ட் உள்ள போகும். ஸோ இது எல்லாமே வந்து பெரிய பெரிய பிளேயர்ஸ். இவங்க வந்து அந்த ஸ்டாக் வாங்குறாங்க பார்த்தீங்களா, இவங்க எல்லா பேருமே சேர்ந்து வாங்கக்கூடிய அந்த ஒரு ஸ்டாக் ஹோல்டிங்கு பேரு டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர். இப்போ அதனுடைய ஹோல்டிங்கை வச்சு நம்ம பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும், பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். தேர்ட் கம்பெனி வந்து யூடிஐ அசெட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி. இவங்களுடைய மார்க்கெட் கேப் பார்த்தீங்க அப்படின்னா 15,000 க்ளோஸ் டு 15,000 crore. டிவிடெண்ட் கொடுக்குறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா வெரி குட் டிவிடெண்ட், 2.22% டிவிடெண்ட் கொடுக்குறாங்க. இபிஎஸ் growth பார்த்தீங்க அப்படின்னா ப்ராஃபிட் growth 21.7%, நல்ல ஒரு growth தான். சேல்ஸ் growth சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 16.7% சேல்ஸ் growth ஆயிருக்கு. இவங்க வந்து ஆல் டைம் ஹைல இருந்து எவ்வளவு வந்து ட்ரேட் ஆகுறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா 21.6% வந்து டிஸ்கவுண்ட்ல ட்ரேட் ஆகுறாங்க. அப்படின்னா அவங்களுடைய சார்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஆல் டைம் ஹை இது க்ளோஸ் டு 1431. இப்போ ட்ரேட் ஆகிற பிரைஸ் வந்து 1163. க்ளோஸ் டு ஒரு 20% வந்து டிஸ்கவுண்டா ட்ரேட் ஆகுது. ஸோ இதுல வந்து மியூச்சுவல் ஃபண்ட் எவ்வளவு ஹோல்டிங் வச்சிருக்காங்கன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா டிஐ ஹோல்டிங் எவ்வளவு வச்சிருக்காங்கன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா க்ளோஸ் டு 60%. 60% ஆஃப் த கம்பெனி வந்து டிஐ கிட்ட தான் இருக்கு. நல்ல ஒரு ஸ்ட்ராங் ஹோல்டிங் தான் இருக்கு.